தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் எல்லாருமே தன்னை நோக்கின்கால் தனக்குள் யார் இருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை அறிவுறுத்த ஆசைப்படுறாங்க. ஒரு மாமனிதருக்கு யாராச்சும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஏன் இந்த குழந்தையை தத்தெடுக்கணும், நாமளே அந்த குழந்தைய மறுபடியும் பெத்தெடுக்கலாமேன்னு நினைக்காம தத்தெடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த பெத்தெடுத்த குழந்தைக்கும் தத்தெடுத்த குழந்தைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அவர் பகுத்தறிய ஆசைப்பட்டாராங்க. பெத்தெடுத்தால்தான் பிள்ளையான்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்களாங்க. அப்போ பெற்றெடுத்த குழந்தையை விட தத்தெடுக்கும் குழந்தைக்கு எப்பேற்பட்ட திறனை ஊட்ட முடியுங்கிறதுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தன் குழந்தையா பார்க்கறதுக்கு பெற்றெடுத்தால் ஒன்று ரெண்டு தான் பெற்றெடுக்க முடியும், ஆனால் தத்தெடுத்தால் இந்த உலகம் முழுமையும் தத்தெடுக்க முடியும்னு நினைச்சாராங்க. புதுமையான விளக்கங்களோடு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உணவு முறையை பழக்க முறையும் சொல்லி கொடுத்தாராங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகத்துல எல்லா குழந்தைக்கும் அவரால் ஊட்டப்பட்ட ஒவ்வொரு விதமான பழக்க முறையும் வேறுபடுத்தி அதற்கான வினவும் தன்மையையும் மாறுபடுத்தியும் காட்டினாராங்க. இப்படி மாறுபடுத்தி பார்த்த ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேருந்தும் ஒவ்வொரு தன்மை வெளிப்பட்டதாங்க. இந்த வெளிப்பட்ட தன்மைகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு பெயர் சுட்ட அவர் ஆசைப்படும் பொழுது அந்த பெயருக்கு பொதுவான ஒரு சொல் வேண்டும்னு மிகவும் அவர் கலைக்கரிய பொருளை சொல்லி பார்த்தாராங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர் கிடைச்ச முதல் விளக்கம் என்னன்னா, நான் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில குருன்ற இரண்டாவது விளக்கத்தையும் கொடுக்க ஆசைப்பட்டாராங்க. மூன்றாவது பதிப்புல தன்னுடைய குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் எந்த ஒரு மாறுபாடும் இருக்கக்கூடாது, தன் குழந்தை என்பது தத்தெடுத்தால் மட்டுமல்ல பெற்றெடுத்தாலும் தன் குழந்தைங்கிறத முழுமையா காட்ட அவர் இந்த உலகங்களையும் ஆளும் குழந்தை தன்மையை அந்த குழந்தைகள் அனைத்துக்கும் கொடுத்தாராங்க. உலகமே ரட்சிக்கும் குருநாதர்ன்றவருக்கு இப்பேற்பட்ட தன்மையை ஒரு கொடுக்கக்கூடிய சக்தி எங்கிருந்து வந்ததுன்னு ஒவ்வொரு சீடரும் ஆராயும் பொழுது அவர்களுக்குள்ளும் இந்த தன்மை வெளிப்படட்டும்னு சொல்லி அவரே அந்த ஆகம வித்தா இருந்து பார்த்தாராங்க. யாரெல்லாம் தன்னை நோக்கும் தனக்குள் இருக்கும் குருவிற்காக மீண்டும் ஒரு பயணம் எடுக்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் வெற்றி அடையட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.